ஹாய் கைஸ், நான் உங்கள் பிஜி சனந்த். இன்றைக்கி நம்ம திவ்யா அவர்கள் கெஸ்ட்டு கிட்ட சொல்கிறாங்க, இவங்க நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டாங்க, நானும் இதே பொறுப்பில் இருந்தேன், இதே மாதிரி தான் நான் சொல்கிறத இவங்க கேட்கவே மாட்டாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட்டுக்கிட்ட வந்து பிரியாங்க அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க திவ்யா. உடனே எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அவங்ககிட்ட போய் சொல்கிறீங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் அவங்ககிட்ட போய் எதுக்கு எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸ் உள்ள எல்லாருமே சொன்னாங்க. பட் திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அதிகமாக கோவப்பட்டது உண்மைதான், நான் அதிகமாக கோவப்பட்டேன், ஆனால் இவங்க நான் சொல்கிறத கேட்காதனால தான் நான் கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெஸ்ட்டு முன்னாடி பட் அவங்களுக்கு தெரியும், ஏன்னா இவங்க அதிகமாக கோவப்பட்டாங்க. ஸோ எல்லாமே நடந்தது எல்லாமே அவங்களும் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது மக்களே. ஸோ ஒரு சின்ன ஒரு ஹோட்டல், அதாவது ஒரு ஹோட்டல் வைக்கணும்னா என்னென்ன பொறுப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொறுப்புக்கு இவ்வளோ பெரிய சண்டை நடந்து யாருமே அவங்கள ஒரு மரியாதை எதுவுமே இல்லை, அதிகமாக கோவம் மட்டும் தான் வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ அதனால் அவங்க அந்த பொறுப்பை விட்டு பிக் பாஸ் தூக்கிட்டு நேராக நம்ம விக்ரமை கொண்டு பொறுப்பில் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் விக்ரமும் பயங்கரமாக ஒரு எமோஷனலாக ஆகிட்டார். ஸோ தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன வருதுன்னு சொல்லி நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பாய்.